ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பட்டர் சிக்கன் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தா வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாட்டில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிட்டு 1 கப் பாஸ்தா பாயில் பண்ண போகிறேன். நான் குக்கிங் டைம் பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆவரேஜாக 12 to 13 மினிட்ஸ் ஆகும் பாஸ்தா குக் பண்ணுறதுக்கு. ஸோ பாஸ்தா குக் ஆகினதுக்கப்புறம் நம்ம வாட்டர் அவுட் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் மேரினேட் பண்ணிடலாம். நம்ம இதுக்கு நான் 150 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன், அதுக்கப்புறம் ½ டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடரும் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ½ டேபிள் ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன். நான் இப்போ மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். லைட்டாக சாட்டே பண்ணதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ அதே பாட்டில் ரஃப்லி சாப்டு ஒரு பெரிய வெங்காயம் போடுறேன். கொஞ்சம் வதக்கிக்கலாம். வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு. இப்போ 4 டொமேட்டோஸ் ஆட் பண்ணுறேன். நான் எல்லாமே ரஃப்லி சாப்ட்டு தான், ஏன்னா நம்ம கடைசியில் பிளெண்ட் பண்ண போகிறோம். இப்போ 4 பல்லு பூண்டும் கேஷ்யூவும் ஆட் பண்ண போகிறோம். 4 cashew nuts. இப்போ இதை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறேன். நான் எல்லாமே நல்லா குக் ஆகணும் நம்மளுக்கு, அப்புறம் நல்லா சாஃப்டாகணும். இப்போ நம்ம கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் தேவையான சால்ட் ஆட் பண்ணிட்டு மூடிடலாம். நல்லா சாஃப்டாகினதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு அரைச்சிடலாம். இப்போ நம்ம 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பட்டர் சிக்கன் நல்லா க்ரீமியாக இருக்கும்.
அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கஸ்தூரி மெத்தி போட்டுட்டு லைட்டாக குக் பண்ணிக்கலாம். இப்போ வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ண சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டா நம்ம பட்டர் சிக்கன் பாஸ்தா ரெடி. இப்போ லைட்டாக ஒரு 2 minutes சிம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பிளேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.